நீங்க எல்லாருக்கும் முன்னால் அவமானப்படுத்தப்பட்ட தருணங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள் நிச்சயமாக இருக்குங்க. ஒரு கூட்டத்தில் அல்லது ஒரு குடும்ப ஃபங்ஷனில் அல்லது ஒரு வேலை இடத்தில் கூட நிச்சயமாக இது நடந்திருக்கும். எல்லாருக்கும் முன்னால் நீங்கள் அவமானப்படுத்தப்பட்ட அந்த ஒரு தருணம் நிச்சயமாக இருந்திருக்கும். ஆனா அந்த ஒரு அவமானம் உங்களுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு வலியை கொடுத்திருக்கும். அது வெறும் அவமானம் மட்டுமாக இருக்காது. அது உங்களுடைய வாழ்க்கையில மறக்கவே முடியாத சில நாட்களாக இருக்கும். அந்த ஒரு நாளை கேட்டால் அந்த ஒரு நாளை யாராவது பேசினாலோ இல்லைன்னா மற்றவர்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது கூறினால் கூட அந்த ஒரு தேதியை மட்டும் நீங்கள் மறக்காமல் மனதில் வைத்து கொண்டே இருப்பீங்க. ஏன் அப்படின்னா அந்த ஒரு நாள் உங்களுடைய மனதிற்குள் பதிந்து போயிருக்கும். என்னடா நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு நல்லது பண்ணியும் ஏன் நமக்கு மட்டும் இந்த மாதிரியான சில விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது என்று பல கேள்விகள் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். அதே மாதிரி தான் அந்த ஒரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு துயரத்தை உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்திய ஒரு நாளாக இருக்கும். அது இன்னும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து கொண்டே தாங்க இருந்திருக்கும். அந்த அவமானப்படுத்தப்பட்ட அந்த ஒரு தருணம் நீங்கள் அமைதியாகத்தான் இருந்தீர்கள். அமைதியாக இருந்தும் ஏன் இதெல்லாம் நடந்தது அப்படின்னு உங்களுக்குள்ள பல கேள்விகள் இன்னும் ஓடிக்கொண்டே தாங்க இருக்கும். அமைதியா இருந்தது ஒரு மனிதன் தப்பாடா? ஒரு மனிதன் அமைதியாக இருந்தால் அவன் என்ன வேண்டுமானாலும் பண்ணுவீங்களா அப்படின்னு உங்களுக்குள்ள பல கேள்விகள் நிச்சயமா ஓடிக்கொண்டே தாங்க இருந்திருக்கும். அந்த ஒரு நிமிடங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நம்முடைய பலவீனம் என்ன? நம்மள எந்த அளவுல நம்மள தாக்க முடியும் அப்படின்னு எல்லாத்தையும் தெரிந்து கொண்டு அவங்க இந்த மாரி பண்ணுகிறார்கள் என்று நினைத்துக்கொண்டு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைய ஓட்டிக் கொண்டும் இருப்பீங்க. ஆனா அந்த அந்த ஒரு நேரத்துல அங்கு இருந்த மனிதர்கள் அனைவருடைய பார்வைகளும் உங்கள் மீது இருந்திருக்கும். அந்த ஒரு நேரம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அவமானமாகவும் மாறியிருக்கும். நீங்கள் அந்த ஒரு இடத்திலிருந்து போய்விட வேண்டும் என்று நினைக்கின்ற அளவுக்கு நிச்சயமாக மாறியிருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில அந்த ஒரு நாள். ஏன் அப்படின்னா எல்லாரும் உங்களை கேவலமா பார்த்திருப்பாங்க. கேவலமா உங்களுடைய காதில் படும்படி கூட பேசியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் யாரிடமும் போய் சண்டை போட முடியாது. சண்டை போட்டால் உங்களைத்தான் தேவையில்லாமல் நினைத்துக் கொள்வார்கள் என்று நீங்களே உங்களுடைய மனதிற்குள் வைத்துக்கொண்டு யாரை பற்றியும் எதுவும் கூறாமல் அமைதியாக அந்த ஒரு இடத்தை விட்டு விலகி இருப்பீங்க. ஆனா நீங்க அங்கேயே நின்று கொண்டும் இருந்திருப்பீங்க. யாரெல்லாம் என்னெல்லாம் சொல்லுகிறார்கள் என்பதை பார்ப்பதற்காக அந்த அவமானங்கள் உங்களுடைய மனதை விட்டு போகக்கூடாது அப்படின்னு கிளம்பலாம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டு மறுபடியும் நின்றுப்பீங்க. அந்த ஒரு நேரம் தாங்க உங்களை மிகப்பெரிய அளவில் உடைத்திருக்கும். ஆனால் அதே ஒரு நேரத்தில் உங்களை மிகப்பெரிய அளவுக்கு தைரியத்தையும் கொடுத்திருக்கும். ஏன் அப்படின்னா இனிமேல் நம்முடைய வாழ்க்கையில அவமானம் என்பது எதுவுமே இருக்காது. நம்ம எது வேண்டுமானாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திற்கு நீங்கள் நிச்சயமாக வந்திருப்பீங்க. உங்களுடைய லீடர்ஷிப்பை கூட அனைவரும் சந்தேகித்திருப்பாங்க. நீங்க ஒரு லீடர் போல் எப்பொழுதுமே நடந்து கொள்வீங்க. உங்க கூட இருக்கக்கூடிய நபர்கள் வாழ்க்கையிலும் சரி, உங்களுக்கு தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் எல்லாருக்குமே நீங்கள் ஒரு லீடர் போல வாழ்ந்து வருவீங்க. மற்ற நபர்களின் வாழ்க்கையில ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் எது நடந்தாலும் உடனே நீங்கள் போய் அந்த விதமான முடிவுகளில் நீங்க ஒரு தீர்வை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு நினைத்து கொண்டு அவங்களுடைய வாழ்க்கையில நீங்க சில ஐடியாக்களை கூறுவீங்க. மற்றவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது என்பதையும் நீங்கள் நிச்சயமாக புரியவும் வைப்பீர்கள். அந்த அளவுக்கு நல்ல ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. மற்ற நபர்களின் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி சரியான ஒரு முடிவுகளையும் சரியான ஒரு திசைகளையும் எடுக்கவும் ஆரம்பிப்பீங்க. இது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் உங்களை முன்னேற்றி கொடுக்குங்க. ஆனால் அந்த ஒரு நாள் சிலர் உங்களுடைய மனதிற்குள் சில விஷயங்களை கேள்வியாக கேட்டுக்கொண்டே தாங்க இருந்திருப்பாங்க. ஆரம்பத்தில் தெரியாமல் இருந்த உங்களுடைய வாழ்க்கையில போக போக நம்முடைய வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி ஆனது என்று உங்களுக்குள்ள பல கேள்விகள் எழுந்து கொண்டே தாங்க இருக்கும். ஆரம்பத்தில் தெரியாமல் இருந்த விஷயங்கள் கூட போக போக உங்களுக்குன்னு நிச்சயமா புரிய வைத்திருக்கும். அந்த ஒரு கேள்விகள் உங்களுடைய மனதிற்குள் நிச்சயமாக ஓடிக்கொண்டே தாங்க இருக்கும். நீங்கள் இதனை எப்படி நான் ஹேண்டில் பண்ண போறேன், என்னால் ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரியான சில கேள்விகள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஓடி இருக்கும். இந்த மாதிரியான சந்தேகங்கள் உங்களுடைய முகத்தில் தெரிய ஆரம்பித்திருக்கும். இந்த விதமான சந்தேகங்கள், இந்த கேள்விகள், இந்த டவுட் எல்லாம் உங்களுடைய முகத்திற்குள் தெரியவும் ஆரம்பிக்கும். இது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வழியையும் கொடுத்திருக்கும். மனதிற்குள் சொல்ல முடியாமல் இருந்த ஒரு வலியையும் மனதிற்குள்ள சில வேதனைகளையும் இது உருவாக்கி இருக்கும். அந்த ஒரு வேதனை தாங்க அந்த ஒரு சந்தேகம் தாங்க உங்களை இன்னமும் ப்ரூவ் பண்ண முடியாம ஒரு மாற்றத்தை உங்களுக்குள்ள நிச்சயமாக உருவாக்கி கொடுத்திருக்கும். நீங்க உங்களுடைய ஆக்ஷன்ஸின் மூலம் அவர்களுக்கு இந்த ஒரு நேரத்துல பதிலை கொடுக்க ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கைனா என்ன என்பதை நீங்கள் கற்றுக் கொடுக்கவும் ஆரம்பிப்பீங்க. நீங்க உதவியவங்களே உங்களை கீழே தள்ளவும் நினைச்சிருப்பாங்க. நீங்க யாருக்காகலாம் எல்லாத்தையும் நீங்கள் பொறுத்து கொண்டு வாழ்ந்து கொண்டு வந்தீர்களோ அந்த ஒரு மனிதர்களை போக போக உங்களுடைய வாழ்க்கையில நம்மளுடைய வாழ்க்கை நல்லாக இருக்கக்கூடாது, உங்களுடைய வாழ்க்கை நல்லாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினைத்து கொண்டு சில மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்களை பெரிய விஷயங்களாக மாற்றிருப்பாங்க. முக்கியமா உங்களுடைய மேல் அதிகாரிகள், உங்க கூட வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், உங்களை பற்றி எல்லாமே தெரிந்து வைத்துக் கொண்ட நபர்கள், இவர்கள் எல்லாமே உங்களுக்கு எதிரியாக மாறியிருப்பாங்க. அந்த ஒரு நேரம் உங்களுடைய மனதிற்குள் சில எண்ணங்கள் ஓடிக்கொண்டே தாங்க இருக்கும். அதே மனிதர்கள் நீங்கள் யாருக்கெல்லாம் உதவி செய்து வந்தீர்களோ அந்த மனிதர்கள்
நாள், அந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களை கீழ தள்ளணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. இது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வலியை ஏற்படுத்தி குடுத்திருக்கும். நான் இவர்களுக்காக இவ்வளவோ செய்தேனே, எல்லாத்தையும் பொறுத்துக் கொண்டேனே அப்படின்னு உங்களுக்குள்ள நீங்க நினைத்துக் கொண்டிருந்திருப்பீங்க. ஆனா இந்த விதமான சில எண்ணங்கள் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வலியை இன்னமும் ஏற்படுத்தி, அதிலிருந்து வெளிவர முடியாம ஒரு கஷ்டத்த குடுத்துக் கொண்டே தாங்க இருக்கும். இந்த ஒரு நேரமும், இந்த ஒரு வலியும் உங்கள உள்ளுக்குள்ள உடைத்திருக்கும். ஆனா அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தையும் கற்றுக் கொடுத்திருக்கும். எல்லோருக்கும் உதவுவது நல்லதுதான். ஆனால் எல்லோரும் எனக்கு தகுதியானவர்கள் கிடையாது என்று நீங்களே உணர்ந்திருப்பீங்க. இந்த மாதிரியான சில நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா? இதெல்லாம் ஏன் நடந்தது என்பதை தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டிருக்கும். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொண்டு மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்களும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து கொண்டே இருக்குங்க. வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய பொறுப்புகள் உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்த ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் உங்களுக்கு கடினமாக இருந்த உங்களுடைய பொறுப்புகள் இனிமே உங்களுடைய வாழ்க்கையில வெற்றியாக மாற ஆரம்பிக்கும். இதெல்லாம் உங்களுக்கு வேண்டாம் என்று நினைத்தீர்களோ அதெல்லாம் இனிமே உங்களை தேடி வரும். அதனை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இதுவரைக்கும் இருந்த கெட்ட ஒரு நிகழ்வாக உங்களுடைய வாழ்க்கைக்குள் நடக்காமல் இனிமே நன்மைகளானது உங்களுடைய வாழ்க்கைக்குள் உங்களை தன்னாலேயே வந்து சேர ஆரம்பிக்கும். அதெல்லாம் ஏன் ஏற்படுகிறது, எதனால் ஏற்படுகிறது என்று எதுவுமே உங்களுக்கு தெரியாது. தெரியாமல் இருந்தாலும் அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மனதில் ஒரு தைரியத்தையும், வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சில கேள்விகளுக்கும் பதிலை நிச்சயமாக தேடிக் கொடுக்குங்க. ஒரு நாள் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு பொறுப்பு உங்களுடைய கையில் வந்து சேர்ந்துவிடும். ஆனால் அந்த பொறுப்பை நினைத்து ஆரம்பத்தில் அது உங்களுக்கு அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போறோம் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு பதட்டம் நிச்சயமாக இருந்து கொண்டே தாங்க இருக்கும். என்ன பண்ணலாம், நம்ம என்ன பண்ணுனா நன்மைகள் நடக்கும் அப்படின்னு பல யோசனைகள் உங்களுடைய மனதிற்குள்ளே இருக்கும். அது மிகப்பெரிய அளவுல ஆரம்பத்தில் உங்களுக்கு எல்லாமே எப்படி நம்ம சரி செய்யறதுன்னு தெரியாம இருந்திருப்பீங்க. நான் இதை எப்படி ஹேண்டில் பண்ண முடியுங்கிற ஒரு கேள்விகள் கூட உங்கள் மீது ஒரு டவுட் கூட நிச்சயமாக வந்திருக்கும். ஆனா அந்த பொறுப்பு தான் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும் என்பது உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியாது. போக போக அதனை நீங்கள் ஹேண்டில் பண்ண உங்களுடைய வாழ்க்கைனா என்ன, நீங்கள் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள், உங்களுடைய திறமைகள் என்ன என்று எல்லாமே உங்களுக்குன்னு தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் அதனை இந்த ஒரு நேரத்துல அக்செப்ட் பண்ணி கொண்டு வாழ ஆரம்பிப்பீங்க. அதே நேரத்தில் அமைதியான ஒரு வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதை நீங்க இந்த ஒரு நேரத்தில் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. இந்த விதமான மரியாதை தாங்க உங்களுடைய வாழ்க்கையை ஒரு புதிய ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக கொண்டு சென்று விடும். உங்களுடைய வாழ்க்கையில அமைதி என்பதும் மரியாதை என்பதும் பொறுமையாகத்தான் கிடைக்கும். பொறுமையாக கிடைத்தாலும் அது உங்களுடைய வாழ்க்கையில நிலையானதாக மாறி கொடுக்கும். ஆனா இது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு போகவும் வைக்குங்க. இதற்கான காரணங்கள் என்ன தெரியுமா? நீங்க எப்பொழுதுமே சேலஞ்சை பேஸ் பண்ணக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீர்கள். அதை எப்படி பேஸ் பண்ணி வாழணும், அதனை எப்படி நம்முடைய வாழ்க்கைக்குள்ள நம்ம கொண்டு வர வேண்டும் என்று நினைத்து வாழக்கூடிய நல்ல ஒரு மனிதர்களாக எப்போதுமே நீங்க இருப்பீங்க. நீங்க எப்பொழுதுமே ஏதாவது ஒரு தொழிலையோ பிஸ்னஸையோ தொடங்கினீங்க அப்படின்னா இனிமே உங்களுடைய வாழ்க்கையில லாபம் என்பது அதிகரிக்க தொடங்கும். நீங்கள் பிஸ்னஸ் பற்றி பல முறை யோசித்து கொண்டிருப்பீங்க. இருந்தாலும் அதை நம்ம தொடங்கினால் நமக்கு வெற்றிகள் கிடைக்குமா கிடைக்காதா, அதனால நமக்கு எந்த அளவுக்கு மாற்றங்கள் ஏற்படும் என்று எதுவுமே தெரியாம அதை நீங்கள் தள்ளி ஒதுக்கி கொண்டே தாங்க இருப்பீங்க. ஆனா ஒரு பயம் உங்களை தடுத்து கொண்டே இருக்கும். நான் இதுல ஃபெயிலாகி விடுவேனோ, கடன் வாங்கினால் அந்த ஒரு கடனை கட்ட முடியாமல் போய்விடுமோ என்று உங்களுக்குள்ள பல கேள்விகள் இருக்கத்தாங்க செய்யும். இந்த ஒரு எண்ணமானது அனைவருடைய வாழ்க்கையிலும் இருப்பது மிகவும் நல்லது. எடுத்தோம் கவுத்தோம் என்று எதையும் செய்துவும் என்றால் நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதுமே தலைகீழாக மாறிவிடுங்க. ஆனால் இதனை மாதிரியான எண்ணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இருக்கும். ஆனால் வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பயம் என்பது இனிமேல் குறைய ஆரம்பிக்கும். நீங்க இனிமேல் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன விஷயங்களும் இங்கே பெரிய அளவுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ஒரு நேரத்துல நீங்கள் ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைப்பீங்க. அந்த உங்களுடைய பிஸ்னஸ் சம்பந்தமானதாக இருக்கலாம். இந்த ஒரு பிஸ்னஸ் ஆனது இந்த ஒரு ஆரம்பத்தில் உங்களுக்கு அமைதியாக ஸ்லோவாகத்தாங்க இருக்கும். ஆனால் அது உங்களுடைய வாழ்க்கையில நிலையான ஒரு முன்னேற்றத்தை தேடி கொடுக்கும். ஆனால் ஒரு நாள் நீங்கள் அதிலிருந்து வரக்கூடிய லாபத்தை பார்த்து ஆச்சரியப்படுவீங்க. அந்த ஒரு லாபம் நமக்கு எப்படி கிடைத்தது, நான் எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்கிறது என்று நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய வகையில் நிச்சயமாக அந்த ஒரு லாபம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். இது சடனாக உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுவது கிடையாது. ஆனால் போக போக இது உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடக்கும். நீங்கள் இப்போதும் எந்தவித
விதமான ரிஸ்கையும் ஹேண்டில் பண்ண கற்றுக்கொள்வீங்க. வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அதை நம்ம எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று நினைத்து இனிமேல் நீங்கள் வாழ ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள் நிச்சயமாக நடக்கும். ஒரு பாடத்தையும் உங்களுக்கு இதை கற்றும் கொடுக்குங்க. இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக காத்திருந்து பாருங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து கொண்டே இருக்குங்க. நன்றி, வணக்கம். எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன விஷயங்களும் இங்கே பெரிய அளவுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைப்பீங்க. அந்த உங்களுடைய பிஸ்னஸ் சம்பந்தமானதாக இருக்கலாம். இந்த ஒரு பிஸ்னஸ் ஆனது இந்த ஒரு ஆரம்பத்தில் உங்களுக்கு அமைதியாக ஸ்லோவாகத்தாங்க இருக்கும். ஆனால் அது உங்களுடைய வாழ்க்கையில நிலையான ஒரு முன்னேற்றத்தை தேடி கொடுக்கும். ஆனால் ஒரு நாள் நீங்கள் அதிலிருந்து வரக்கூடிய லாபத்தை பார்த்து ஆச்சரியப்படுவீங்க. அந்த ஒரு லாபம் நமக்கு எப்படி கிடைத்தது, நான் எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்கிறது என்று நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய வகையில் நிச்சயமாக அந்த ஒரு லாபம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். இது சடனாக உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுவது கிடையாது. ஆனால் போக போக இது உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடக்கும். நீங்கள் இப்போதும் எந்த விதமான ரிஸ்கையும் ஹேண்டில் பண்ண கற்றுக்கொள்வீங்க. வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அதை நம்ம எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று நினைத்து இனிமேல் நீங்கள் வாழ ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள் நிச்சயமாக நடக்கும். ஒரு பாடத்தையும் உங்களுக்கு இதை கற்றும் கொடுக்குங்க. இதெல்லாம்